सीतापते सीतापते राम 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 श्री राम नाम संगीतम की जय। श्रील प्रभुपाद की जय। नमो ओम विष्णुपादाय कृष्ण पुस्ताय बोधले श्रीमती भक्तिवेदांत स्वामी इति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधरणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சாதுமணிக்கு ஜெய். அதாவது ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்கிறோம். அதாவது என்னென்னா, நம்ம இந்த ஆன்மீகத்தினுடைய ஆழம், ஆன்மீகத்தில் நம்மளுடைய ஆதாரம் என்ன, ஆத்மான்ற ஆதாரம், அதனுடைய ஆழத்தை அவ்வளோ அழகாக, நம்மளுடைய தர்மத்தை இவ்வளோ அழகாக சில பிரபுபாதா சொல்லிட்டு வர்றார். இந்த புஷ்டகிருஷ்ணா என்பவர் கேள்வி கேட்குறார். இது உரையாடலாக வருது. சில பிரபுபாதா பதில் சொல்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். நாம் அதை நேற்று பாதியிலே விட்டுட்டோம். அதுக்கு மேலே உள்ள சம்பாஷணையை நம்ம படிக்கலாம். நிறைய விஷயங்கள் வெளியே வருது பாருங்கள். எவ்வளோ ஆழமான கருத்துக்கள்லாம், இந்த அடிப்படை கொள்கையெல்லாம் கூட நமக்கு ஹிந்து மதத்தை பற்றி, நம்ம சனாதன தர்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கணும் இல்லையா, தெரிஞ்சிக்காமல் இருக்கணும் இல்லையா, அவ்வளோ விஷயம். அதெல்லாம் ஒரு ஆச்சாரியர் மூலிமா, ஒரு குரு மூலமாக தெரிஞ்சிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய உண்மையான இருப்பிடம் எங்கே இருக்கணும், நம்மளுடைய உண்மையான கோல் என்ன, எல்லாமே சில பிரபுபாதா அருமையாக விளக்குறார். இது மாதிரி சொன்னால் யாருங்க கிருஷ்ண பக்தியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள்? இவ்வளோ அழகாக எளிமையாக இவ்வளோ ஈஸியாக புரிகிற உண்மையான நம்ம ஸ்வரூபத்தை இப்படி உணர்த்தினா யாருங்க கிருஷ்ண பக்தி வரமாட்டாங்க? எல்லாருமே மாறிடுவாங்க. அப்படி சொல்கிறார் பிரபுபாதா. அதுதான் ஒரு குரு வழியில் போகணுன்றது என்னமோ. ஆனால் உண்மையிலே எனக்கு இப்போ இந்த பாக்கியம் கிடச்சிது இதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஒரு குருநாதர் சொல்லி கொடுக்குற மாதிரி வரவே வராது. அடுத்தது பார்க்கலாம். இறுதியான அறிவு அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த அத்தியாயத்தை பார்க்கலாம். புஷ்டகிருஷ்ணர்ன்ற அவருடைய பக்தர், அவர் கேட்கிறார் ஸ்ரீல பிரபுபாதர் இடத்துல பார்க்கலாம். புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், ஸ்ரீல பிரபுபாதரே, அடுத்த கேள்வி. சண்டையும் ஏற்கனவே நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். ஒரு முதல் பாகம், இப்போ ரெண்டாவது பாகம் இது. ஸ்ரீல பிரபுபாதரே, அடுத்த கேள்வி. சண்டையும் சச்சரவும் நிறைந்த தற்போதைய கலியுகத்தில் இறைவனை உணர்வதற்கான பாதைகளில் பக்தியே மிகவும் பொருத்தமானது என்று, எளிமையானது என்றும் விளக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஞானத்தை வளர்க்கக்கூடிய வேதாந்த அறிவிற்கு பண்டிதர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், பெயரளவு வேதாந்திகளான மாயாவாதிகள், அதாவது அருவவாதிகள், வெற்று பேச்சு பேசுபவர்கள் வேதாந்தம் என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிவதில்லை. இருந்தும் மக்கள் ஏமாற்றக்கூடிய வெற்று பேச்சை விரும்புவதால் வெற்று பேச்சு பேசுபவர்கள் இதனை சாதகமாக எடுத்துக்கொள்கின்றனர். வேத அந்த ஆகிய இரு சொற்களும் இணைந்து வேதாந்த என்னும் சொல் அமையப்பெறுகிறது. வேத என்றால் அறிவு என்றும், அந்த என்றால் இலக்கு அல்லது இறுதி என்றும் பொருள்படுகின்றன. எனவே வேத அந்தம் என்பது வேதத்தின் எல்லா அறிவின் இறுதியாகும். சரி, பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், வேதஸ்ச சர்வைர்
வேதஸ்ச சர்வைர் அகம் ஏவ வேத்யः. எல்லா வேதங்களிலும் அறியப்படுபவன் நானே. எனவே மொத்த வேதாந்த சூத்திரமும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை பற்றிய விளக்கமே. வேதாந்த சூத்திரத்தின் முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இப்போது மனித பிறவியை பெற்றுள்ளதால் பரம்பொருள் எனப்படும் பிரம்மனை பற்றி வினவ வேண்டும். பிரம்மனை பற்றிய குறிப்பு சூத்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஜன்மாத்யஸ்ய யதः, பிரம்மனே எல்லாவற்றையும் தோற்றுவாய். மேலும் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபவः, நானே எல்லாவற்றின் ஆதி மூலம். இவ்வாறாக வேதாந்த சூத்திரம் மீண்டும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரையே விவரிக்கின்றது. இப்போது கலியுக மக்கள் கல்வி அறிவில் பின்தங்கியிருப்பதால் அவர்களால் வேதாந்த சூத்திரத்தை படிக்க முடியாது என்பதை அறிந்த ஸ்ரீல வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்திற்கு தாமே ஒரு விளக்க உரையை எழுதினார். அந்த விளக்க உரையே ஸ்ரீமத் பாகவதம். பாஷ்யம் பிரம்மசூத்ரானாம். ஸ்ரீமத் பாகவதமானது வேதாந்த சூத்திரத்தின் ஆசிரியராலேயே வேதாந்த சூத்திரத்திற்கு வழங்கப்பட்ட உண்மையான விளக்க உரையாகும். வேதாந்த சூத்திரம் வியாசதேவரால் எழுதப்பட்டது. அவர் தமது ஆன்மீக குருவான நாரதருடைய உபதேசத்தின் கீழ் வேதாந்த சூத்திரத்திற்கு விளக்க உரை எழுதினார். அந்த விளக்க உரையே ஸ்ரீமத் பாகவதம். வேதாந்த சூத்திரத்தில் உள்ள அதே சூத்திரத்துடன் ஸ்ரீமத் பாகவதம் தொடங்குகிறது. ஜன்மாத்யஸ்ய யதः. பாகவதம் மேலும் கூறுகிறது, அன்பயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிக்ஞஸ்வராட்டு. இவ்வாறாக வேதாந்த சூத்திரம் அதன் ஆசிரியராலேயே ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருந்தும் அயோக்கியர்களான மாயாவாதிகள் வேதாந்த சூத்திரத்தை புரிந்து கொள்ளாமலும் வேதாந்த சூத்திரத்தின் இயல்பான விளக்க உரையான ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்காமலும் தங்களை வேதாந்திகளாக காட்டிக்கொள்கின்றனர். அதாவது அவர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். மக்கள் முறையான கல்வியை பெறாததால் இந்த அயோக்கியர்களை வேதாந்திகளாக ஏற்கின்றனர். மாயாவாதி வேதாந்திகள் உண்மையிலேயே வெற்று பேச்சு பேசுபவர்கள்தான். அவர்கள் வேதாந்திகள் அல்லர். வேதாந்த சூத்திரத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் சிக்கல். ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதுவே உண்மையான வேதாந்தம். ஆகவே வேதாந்த சூத்திரத்தின் உண்மையான விளக்க உரையாக ஸ்ரீமத் பாகவதத்தை ஏற்றால் அப்போது நாம் அறிவின் இறுதியாகிய வேதாந்தத்தை புரிந்து கொள்வோம். அதை விடுத்து வெற்று பேச்சு பேசுபவர்களான மாயாவாதி வேதாந்திகளிடம் புகலிடம் பெற்றால் நம்மால் வேதாந்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. மக்களுக்கு எதுவும் தெரியாது என்பதால் யார் வேண்டுமானாலும் வெற்று பேச்சு பேசி அவர்களை ஏமாற்றிவிட முடிகிறது. எனவே வேதாந்தம் என்றால் என்ன என்பதையும் வேதாந்த சூத்திரத்தின் விளக்கம் என்ன என்பதையும் அவர்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அவர்கள் நன்மை அடைவார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தை வேதாந்த சூத்திரத்தின் உண்மையான விளக்க உரையாக ஏற்றால் அப்போது அங்கே ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 51வது ஸ்லோகத்தில் பின்வரும் குறிப்புகளை நாம் காண்போம். கலேர் தோஷ நிதே ராஜன்னு அஸ்தி ஏகோ மகான் குணக. கடலளவு தோஷங்கள் நிறைந்துள்ள இந்த கலியுகத்தில் ஒரு மிகப்பெரிய நற்குணம், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. அது என்ன? கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்தசங்க பரம் ரஜேத்து. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எளிமையாக உச்சரிப்பதன் மூலமாகவே முக்தியை அடைய முடியும். இதுவே உண்மையான வேதாந்தம். ஹரே கிருஷ்ண உச்சாடனத்தின் மூலமாக நாம் இந்த முக்தியை கண்கூடாக காண்கிறோம். இருந்தும் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட விரும்புகின்றனர். அவர்களை தவறாக வழிநடத்துவதற்கு எத்தனையோ வெற்று பேச்சாளர்கள் இருக்கின்றனர்.
நம்மால் என்ன செய்ய முடியும்? வியாசதேவர் ஏற்கனவே வேதாந்த சூத்திரத்திற்கான பக்குவமான விளக்க உரையாக ஸ்ரீமத் பாகவதத்தினை வழங்கியுள்ளார். ஆகவே மக்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கட்டும். அப்போது வேதாந்தம் என்றால் என்ன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். புஷ்டகிருஷ்ணர் கூறுகிறார், அப்படியெனில் வேதாந்த சூத்திரத்தின் முடிவும் ஸ்ரீமத் பாகவதத்தின் முடிவும் ஒன்றுதானா? பக்தியா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம். காமஸ்ய ந இந்திரிய பிரீதிகி என்று தொடங்குகிறது ஸ்லோகத்தை. காமஸ்ய ந இந்திரிய பிரீதிகி என்று தொடங்கும் ஸ்லோகத்தை எடுங்கள். புஷ்டகிருஷ்ணர் உடனே எடுக்கிறாரு. காமஸ்ய ந இந்திரிய பிரீதிகி லாபோ ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்துவ ஜிக்ஞாசா நார்த்தோ யஸ்சேக கர்மபிகி. வாழ்வின் விருப்பங்கள் ஒருபோதும் புலனின்பத்தை நோக்கி செலுத்தப்படக்கூடாது. ஒருவன் தனது பராமரிப்பிற்காக அல்லது ஆரோக்கியமான வாழ்விற்கு மட்டுமே விரும்பப்பட வேண்டும். ஏனெனில் மனிதன் பரம்பொருளை பற்றிய விசாரணையில் ஈடுபட வேண்டியவன். மற்றவை எதுவும் அவனுடைய கர்மத்தின் நோக்கமாக இருக்கக்கூடாது. இது ஸ்ரீமத் பாகவதத் 1ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம். ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த ஸ்லோகம் நேரடியாக வேதாந்த சூத்திரத்திலிருந்து தொடர்கிறது. அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா. பரம்பொருளை பற்றி வினவுவதற்கு இதுவே உகந்த தருணம். இங்கே அதே விஷயம் விளக்கப்பட்டுள்ளது. புலனின்பம் என்று அறியப்படக்கூடிய தற்காலிகமான உடல் தேவைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். பரம்பொருளை பற்றி விசாரிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தின் அடுத்த ஸ்லோகம் 1.2.11 விளக்குகிறது. வதந்தி தத்தத்வ விதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம். பரம்பொருளை அறிந்தவர்கள் அவரை இவ்விதம் விளக்குகின்றனர். தத்வ என்றால் உண்மை என்று பொருள். தத்துவவித்து எனப்படும் உண்மையை அறிந்தவர்களால் உண்மை எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. பிரம்மன் எனப்படும் எங்கும் பரவியுள்ள ஆன்மீக ஜோதியாகவும் அனைவரின் இதயத்திலும் உறையும் பரமாத்மாவாகவும் முழுமுதற் கடவுள் எனப்படும் பகவானாகவும் அந்த பரம்பொருள் விளக்கப்பட்டுள்ளார். இந்த புரிந்துணர்வையே வேதாந்த சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று கூறுகிறது. பரம்பொருளை பற்றி இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மம் என்றால் என்ன? பரமாத்மா என்றால் என்ன? பகவான் என்றால் என்ன? இவ்விதமாக ஆன்மீக உணர்வில் ஒருவன் முன்னேற்றம் காண வேண்டும். மாயாவாதி வேதாந்திகள் சங்கராச்சாரியருடைய அருவவாத விளக்க உரையை கொண்ட சாரீரக பாஷ்யத்தை பின்பற்றுகின்றனர். வேதாந்த சூத்திரத்திற்கு அதன் ஆசிரியராலேயே எழுதப்பட்ட இயல்பான விளக்க உரையான ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமின்றி ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், விஷ்ணு சுவாமி, பலதேவ வித்யாபூஷணர் முதலிய வைஷ்ணவ ஆச்சாரர்களால் எழுதப்பட்டுள்ள வேதாந்த பாஷ்யங்களும் உள்ளன. துரதிருஷ்டவசமாக மாயாவாத வேதாந்திகள் இந்த வைஷ்ணவ வேதாந்த பாஷ்யங்களை படிப்பதற்கு விரும்புவதில்லை. அவர்கள் சாரீரக பாஷ்யத்தை மட்டும் படித்துவிட்டு தங்களை வேதாந்திகள் என்று கூறிக்கொள்கின்றனர். புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், மாயாவாத வேதாந்திகள் ஒவ்வொரு விளக்க உரையை படிப்பது ஏன்? அதற்கு ஏதேனும் காரணம் உண்டா? இல்லை. புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், மாயாவாத வேதாந்திகள் ஒரேயொரு விளக்க உரையை படிப்பது ஏன்? அதற்கு ஏதேனும் காரணம் உண்டா? சில பிரபுபாதர் கூறுகிறார், அவர்கள் தங்களை கடவுளாக நினைத்து கொண்டுள்ளனர். அந்த அறியாமையை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்தை மட்டுமே அவர்கள் படிக்க விரும்புகின்றனர். இதுதான் காரணம். மாயாவாத வேதாந்திகள் ஏமாற்றுகிறார்கள். நான் ஒரு கூற்றை முன்வைக்கிறேன். அது தவறான கூற்றாக இருந்தால் அதனை மற்றவர்கள் திருத்தி சரிப்படுத்துகின்றனர். நான் ஒரு கூற்றை முன்வைக்கிறேன். அது தவறான கூற்றாக இருந்தால் அதனை மற்றவர்கள் திருத்தி சரிப்படுத்துகின்றனர். எடுத்துக்காட்டாக, நீதிமன்றத்தில் 2 வழக்கறிஞர்கள் இருக்கின்றனர்.
அவர்களில் ஒருவர் சட்டத்தினுடைய ஒரு கருத்தை பேசுகிறார். மற்றொரு வழக்கறிஞர் சட்டத்தினுடைய மற்றொரு கருத்தை பேசுகிறார். ஆனால் நீதிபதி ஒரு தரப்பை மட்டும் கேட்டால் அவரால் எவ்வாறு சரியான தீர்ப்பை வழங்க முடியும்? அதுபோல வேதாந்திகள் சாரீரிக பாஷ்யத்தை மட்டும் படிக்கின்றனர். அவர்கள் இதர பாஷ்யங்களை படிப்பதில்லை. இயல்பான விளக்க உரையான ஸ்ரீமத் பாகவதத்தையும் படிப்பதில்லை. அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்றனர், அவ்வளவுதான். வேதாந்த சூத்திரம் கூறுகிறது, ஜென்மாத்யஸ்ய யதஹ, எவரிலிருந்து எல்லாம் தோன்றியதோ அவரே பரம்பொருள். ஆனால் இந்த கூற்றிற்கு சற்று விளக்கம் தேவைப்படுகின்றது. அந்த பரம்பொருள் உருவமானவரா அருவமானவரா என்று ஒருவர் வினவலாம். இதற்காக பகவத்கீதையில் 10.8 கிருஷ்ணர் தெளிவாக கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. நானே எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம், என்னிடமிருந்தே எல்லாம் வருகின்றன. மாயாவாத வேதாந்திகள் இந்த விளக்கத்தை ஏன் ஏற்பதில்லை? பரம்பொருளே எல்லாவற்றின் தோற்றுவாய், ஜென்மாத்யஸ்ய யதஹ என்பதில் மட்டும் மாட்டிக்கொண்டிருப்பது ஏன்? பரம்பொருளே எல்லாவற்றையும் தோற்றுவாய், இந்த ஜென்மாத்யஸ்ய யதஹ என்பதில் மட்டும் மாட்டிக்கொண்டிருப்பது ஏன்? அந்த பரம்பொருளாகிய கிருஷ்ணர் உங்களுக்கு முன்பாக வந்து நானே எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம் என்னிடமிருந்தே எல்லாம் தோன்றின என்று கூறுகிறார். இவ்வாறு இருக்கையில் நீங்கள் கிருஷ்ணரை ஏன் பரம்பொருளாக ஏற்கக்கூடாது? பரம்பொருளுக்கு உருவமில்லை என்றும் அருவவாத கருத்தை மட்டுமே ஏற்பது ஏன்? அந்த பரம்பொருள் இங்கே நேரடியாக பேசுகிறார், நபராக பேசுகிறார். இதை நீங்கள் ஏன் ஏற்கக்கூடாது? மக்கள் ஏமாற்றப்பட விரும்பினால் அவர்களை யாரால் தடுக்க முடியும்? பகவத்கீதையில் கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், வேதாந்த கிருத்து ஏவச்சாகம், வேதாந்தத்தை இயற்றியவனும் நானே. வேதாந்தத்தை இயற்றியவரை இந்த அயோக்கியர்கள் ஏன் கண்டுகொள்வதில்லை? வியாசதேவர் கிருஷ்ணருடைய அவதாரம் ஆவார். அவர் வேதாந்தத்தை இயற்றியவர். மூல வேதாந்தியான கிருஷ்ணரை இந்த அயோக்கியர்கள் ஏன் கண்டுகொள்வதில்லை? அவர்கள் கிருஷ்ணரை விடுத்து மாயாவாதியை அணுகுகின்றனர். அப்படியெனில் அவர்களால் வேதாந்தத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? நான் ஒரு புத்தகம் எழுதியிருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதில் ஏதேனும் ஒன்றை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிடில் அதற்கான விளக்கத்தை பெற நீங்கள் நேரடியாக என்னை அணுக வேண்டும். அஃது அறிவுபூர்வமானது. என்னுடைய புத்தகத்தை பற்றி ஏதும் அறியாத அயோக்கியனிடம் சென்று ஏன் விளக்கத்தை நாட வேண்டும்? நான் ஒரு புத்தகம் எழுதியிருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதில் ஏதேனும் ஒன்றை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிடில் அதற்கான விளக்கத்தை பெற நீங்கள் நேரடியாக என்னை அணுக வேண்டும். அஃது அறிவுபூர்வமானது, இல்லையா? என்னுடைய புத்தகத்தை பற்றி ஏதும் அறியாத அயோக்கியனிடம் சென்று ஏன் விளக்கத்தை நாட வேண்டும்? அதுபோலவே நான் வேதாந்தி என்று அயோக்கிய மாயாவாதிகள் பிரகடனம் செய்யலாம். ஆயினும் வேதாந்த சூத்திரத்தை உண்மையாக இயற்றியவரை கைவிட்டு நான் ஏன் அந்த அயோக்கியனிடம் செல்ல வேண்டும்? அறிவை பெறுவதற்காக மாயாவாத வேதாந்திகளை அணுகுபவர்களும் அயோக்கியர்களே. அவர்கள் ஏமாற்றப்பட விரும்புகின்றனர். மாயாவாத வேதாந்திகளும் அவர்களை பின்பற்றுபவர்களும் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தின் முடிவுகளை ஏற்க வேண்டும். அப்போது அவர்களால் வேதாந்த சூத்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். உண்மையான வேதாந்திகளாக மாற முடியும். இல்லாவிடில் அவர்கள் ஏமாற்றுபவர்களாகவே இருப்பர். எனவே நீங்கள் ஏமாற்றுபவர்களிடம் சென்றால் ஏமாற்றப்படுவீர். அதுவே உங்களது தொழிலாக உள்ளது. புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், சில பிரபுபாதரே, மாயாவாதிகளுக்கு அறிவே இல்லை என்று கூறுகிறீரா? சில பிரபுபாதர் கூறுகிறார், மீண்டும் கூறுகின்றேன், வேதாந்த என்றால் இறுதி அறிவு என்று பொருள். அந்த இறுதி அறிவு என்ன? கிருஷ்ணர். இதனை பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தில் விளக்குகிறார். பகுனாம் ஜென்மனாம் அந்தே, வேதாந்தத்துக்கு ஜென்மனுடைய அந்தம் இங்கே அந்தேன்னு வருதில்ல. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே,
நீ வேதாந்தத்தில் தெரிஞ்சு வருது ஞானம் தானே, அந்த ஞானத்துடைய ஞானவானே கற்றலைங்க பகவானே சரணம் அடைகிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். நான் சொல்கிறது தப்பு, முந்திரி கட்ட மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்புறம் பிரபுபாத அழகாக விளக்க போகிறார் பாருங்க. பிரபுபாத விளக்கத்தை பார்க்கலாம். பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பற்பல பிறவிகளுக்கு பின்னர் உண்மையான அறிவுடையவன் இறுதியில் என்னை சரணமடைகிறான். அதாவது ஒருவன் கிருஷ்ணரிடம் சரணடையாவிடில் அவனிடம் ஞானம் அல்லது அறிவு என்பது இல்லை. எனவே மாயாவாத வேதாந்திகள் அனைவரும் அபத்தமானவர்கள், அவர்களுக்கு அறிவே இல்லை என்று கூறலாம். இறுதி அறிவு எனப்படும் வேதாந்தத்தின் கருப்பொருள் கடவுளாகிய கிருஷ்ணரே. கடவுள் கிருஷ்ணர் யார் என்பதை அறிந்து அவரிடம் கடவுள் கிருஷ்ணர் யார் என்பதை அறிந்து அவரிடம் சரணடையாவிடில் அறிவை பற்றிய கேள்விக்கே இடமில்லை. இருந்தும் நான் அறிவை பெற்றுள்ளவன் என்று அயோக்கியன் ஒருவன் பிரகடனம் செய்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் தொடர்ந்து விளக்குகிறார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. வாசுதேவரே, அதாவது கிருஷ்ணரே எல்லாம் என்பதை புரிந்து கொள்வதே ஞானம். ஆனால் அத்தகைய ஞானமுடைய மகாத்மா மிகவும் அரிதானவன். இந்த புரிந்துணர்வை ஒருவன் பெறாவிடில் அவனிடம் எந்த அறிவும் இல்லை என்று கூறலாம். அவனிடம் இருக்கக்கூடிய பெயரளவிலான அறிவு வெறும் தவறான புரிந்துணர்வே. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. ஒருவன் அனுமானத்தின் மூலமாக அருவ பிரம்மனை புரிந்து கொள்ள தொடங்கலாம். அடுத்ததாக 2வது நிலையில் எல்லோருடைய ஹிருதயத்திலும் வசிக்கக்கூடியவரான பரமாத்மாவை அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதி நிலையில் அவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை புரிந்து கொள்கிறான். வேதஸ்ச சர்வேர் அகம் ஏவ வேத்யக. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணரே. பகவத்கீதை 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே இறுதியான அறிவு. நீங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாவிடில் உங்களுடைய அறிவு எத்தகையது? அரைக்குறை அறிவு என்று கூற முடியாது. அரைகுறை அறிவை அறிவு என்று கூற முடியாது. அறிவு முழுமையானதாக இருக்க வேண்டும். அந்த முழுமையான அறிவு சாத்தியமானதே. அது பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே. பற்பல பிறவிகளுக்கு பிறகு அது அடையப்படுகிறது. வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு அடையப்படுகிறது. அறிவை பெறுவதற்காக அரும்பாடுபடுவோர் பற்பல பிறவிகளை கடந்து கடவுளின் கருணையையும் பக்தனின் கருணையையும் உண்மையிலேயே பெறும்போது அறிவின் தளத்திற்கு வருகின்றனர். அப்போது அவர்கள் ஒப்புக்கொள்வர். வாசுதேவ சர்வமிதி, கிருஷ்ணரே எல்லாம். ச மகாத்மா சுதுர்லபகா. அந்த மகாத்மா மிக சிறந்த ஆத்மா, மிகவும் அரிதாக காணப்படுகிறார். துர்லபகா என்றால் அரிதானவன் என்று பொருள். ஆனால் இங்கே சுதுர்லபகா என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் அரிதானவன். எனவே கிருஷ்ணரை தெளிவாக புரிந்து கொண்டுள்ள அத்தகு மகாத்மாவினை உங்களால் அவ்வளவு எளிதில் காண முடியாது. எவ்வளோ தெளிவாக இது விளக்கம். இந்த அத்தியாயத்தோட பூர்த்தியாவது. அடுத்த அத்தியாயத்தில் ஆன்மீக வழிகாட்டுதல்களை பெறுதல் என்ற தலைப்பில் புஷ்டகிருஷ்ணர் வேறொரு கேள்வி கேட்குறார். புஷ்டகிருஷ்ணர் கேட்குறார், சில பிரபுபாதரே, அடுத்த கேள்வியை படிக்கட்டுமா? ஒருவன் ஆன்மீக பாதையினுள் நுழைந்து இலக்கை அடைவதற்கு குரு அவசியமா? குருவை எவ்வாறு அடையாளம் காண்பது? சில பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், குரு அவசியமானவர். பகவத்கீதையில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நண்பர்களாக உரையாடி கொண்டிருந்த போது எந்த ஒரு முடிவும் அடையப்படவில்லை. ஆகவே கிருஷ்ணரை குருவாக ஏற்பதற்கு அர்ஜுனன் முடிவு செய்தான். பகவத்கீதையிலிருந்து கார்பண்ய தோஷோ பகதஸ்பபாவ என்று தொடங்கும் ஸ்லோகத்தை எடுங்கள். அப்போது ஹரிஷௌரின்ற பக்தர் எடுக்கிறார். ஹரிஷௌரி அப்படின்ற பக்தர் சொல்கிறார், கார்பண்ய தோஷோ பகதஸ்பபாவ பிருச்சாமித்வாம் தர்ம சம்மூடச்சேதாக யஸ்யா நிச்சிதம் புரோஹிதன்மே
சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இப்போது நான் என் கடமையை பற்றிய குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணமடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாத கூறுகிறார், ஆம், குரு அவசியமானவர். அர்ஜுனனைப் போலவே ஒவ்வொருவரும் என்ன செய்வது என்பதில் குழம்பியுள்ளனர். யாராலும் தனித்து முடிவெடுக்க முடிவதில்லை. மருத்துவருக்கு நோய் வரும்போது அவரால் தனக்குரிய சிகிச்சையினை முடிவு செய்ய இயலாது. அவரது மூளை சரியாக செயல்படுவதில்லை என்பதால் அவர் மற்றொரு மருத்துவரை அழைக்கிறார். தனக்குரிய சரியான மருந்தினை அவரால் எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? அதுபோலவே குழப்பத்தில் இருக்கும்போது நம்மால் எந்த ஒரு தீர்வையும் காண இயலாது. அச்சமயத்தில் குரு தேவைப்படுகிறார். எனவே நம்முடைய தற்போதைய நிலையில் நாம் அனைவரும் குழம்பி இருப்பதால் குருவிடம் சரணடைதல் என்பது ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியமானதாகும். குழம்பிய நிலையிலுள்ள பௌதிக மனிதனை அர்ஜுனன் பிரதிபலிக்கிறான். அத்தகைய சூழ்நிலையில் நமக்கு உண்மையான வழியை காட்டுவதற்கு குரு தேவைப்படுகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவாக தேர்ந்தெடுத்தான். அவன் வேறு யாரிடமும் செல்லவில்லை. என்னை சாந்தப்படுத்துவதற்கு வேறு வழியை என்னால் தேட முடியாது. நீங்கள் மட்டுமே எனக்குரிய வழி என்பதை அவன் அறிந்திருந்தான். இதன் பொருள் யாதெனில், அர்ஜுனனைப் போலவே நாமும் கிருஷ்ணரை குருவாக ஏற்க வேண்டும். குழப்பமான நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய அறிவுரைகளை வழங்கி அவர் நம்முடைய குருவாக இருப்பார். எனவே கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு மட்டும் குரு அல்லர், அவர் அனைவருக்கும் குரு ஆவார். கிருஷ்ணரிடமிருந்து அறிவுரைகளை பெற்று அவற்றை நாம் பின்பற்றினால் அப்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடையும். இந்த உண்மையை எடுத்துரைப்பதே நம்முடைய இயக்கமாகும். கிருஷ்ணரை உங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது கவனத்தை வேறு எங்கும் திசை திருப்ப வேண்டாம் என்று இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் கற்பிக்கிறது. நானே கிருஷ்ணர், என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று நாம் ஒருபோதும் கூறுவதில்லை. கிருஷ்ணரின் கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று மட்டுமே மக்களிடம் வேண்டுகிறோம். கிருஷ்ணர் கூறுகிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. நாம் அதே விஷயத்தை கூறுகிறோம். பெயரளவு தர்மத்தை பற்றிய உங்களது எல்லா எண்ணங்களையும் கைவிட்டு கிருஷ்ணரிடம் சரணம் அடையுங்கள். தானே மேலதிகாரி. நானே மேலதிகாரி என்று நாம் ஒருபோதும் கூறுவதில்லை. மாறாக நாம் கூறுகிறோம், கிருஷ்ணரே மேலதிகாரி. அவருடைய அறிவுரையிடம் சரணடைந்து அவரை புரிந்து கொள்ள முயல வேண்டும். இதுதான் கிருஷ்ண பக்தி இயக்கம். கிருஷ்ணர் இப்போது நம்மிடையே இல்லை. நான் எவ்வாறு அவரிடம் சரணமடைய முடியும் என்று ஒருவர் வினவலாம். கிருஷ்ணர் நம்மிடையே இல்லையா? உங்களால் எவ்வாறு அப்படி சொல்ல முடியும்? கிருஷ்ணரின் உபதேசமாகிய பகவத்கீதை நம்மிடையே உள்ளது. கிருஷ்ணர் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும்? கிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவர் தம்முடைய வார்த்தைகளிலிருந்து வேறுபடாதவர். கிருஷ்ணருடைய வார்த்தைகளும் சாக்ஷாத் கிருஷ்ணரும் ஒன்றே. இதுவே பரம்பொருளின் தன்மையாகும். சார்புடைய இந்த உலகில் நீர் என்னும் சொல், நீர் என்னும் பொருளும் வேறுபட்டவை. தாகத்தில் இருக்கும்போது நீர் 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 என்று நான் உச்சரித்தால் என்னுடைய தாகம் தணிந்து விடாது. எனக்கு உண்மையான நீர் தேவைப்படுகிறது. இதுவே சார்புடைய உலகம் மற்றும் சார்புடைய உணர்வின் இயல்பு. ஆனால் ஆன்மீக உலகில் அல்லது ஆன்மீக உணர்வில் பெயரும் அந்த பெயரால் குறிப்பிடப்படும் பொருளும் ஒன்றுதான். எடுத்துக்காட்டாக நாம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிக்கின்றோம். ஹரே கிருஷ்ண மந்திர கீர்த்தனம் கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதாக இருப்பின் நம்மால் எவ்வாறு இரவு பகல் பாராமல் நாமத்தை உச்சரித்து திருப்தி அடைய முடிகிறது?
இதுவே சாட்சியாகும். ஒரு சாதாரண பெயரை திருவாளர் ஜான் என்று உச்சரித்தால் ஒரு 3 முறை உச்சரித்த பின்னர் நீங்கள் அதனை நிறுத்திவிடுவீர்கள். ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நாளில் 24 மணி நேரமும் உச்சரித்தால் கூட ஒருபோதும் களைப்படைய மாட்டீர்கள். இதுவே பரம உண்மையின் ஆன்மீக இயல்பாகும். இது நடைமுறைக்கு உகந்தது. யார் வேண்டுமானாலும் இதனை உணர முடியும். இவ்வாறாக கிருஷ்ணர் தமது வார்த்தைகளின் மூலமாகவும் தம்முடைய பிரதிநிதியின் மூலமாகவும் இன்றும் நம்முடன் உள்ளார். எனவே பகவத்கீதையில் உள்ள கிருஷ்ணரின் உபதேசங்களை ஏற்கும்படியும் அவரது உண்மையான பிரதிநிதியிடம் சரணமடையும்படியும் ஒவ்வொருவரையும் நாம் அறிவுறுத்துகிறோம். நீங்கள் குருவை ஏற்றாக வேண்டும். உங்களை தவறாக வழிநடத்தக்கூடிய போலி குருவிடம் ஏன் செல்கிறீர்கள்? உண்மையான குருவிடமிருந்து ஏன் உபதேசங்களை பெறக்கூடாது? குரு தேவையா என்பதில் தற்போது உங்களிடம் ஐயம் காணப்படுகின்றது. ஆம், குரு அவசியமானவர். அதே சமயத்தில் நீங்கள் உண்மையான குருவிடம் செல்ல வேண்டும். இதுவே பகவத்கீதையில் கிருஷ்ணர் வழங்கும் அறிவுரையாகும். தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. இந்த ஸ்லோகத்திற்கான பொருளை படியுங்கள். உடனே புஷ்டகிருஷ்ணர் படிக்கிறார். ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். பகவத்கீதை 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், உண்மையான குருவிற்கான விளக்கம் இங்கே உள்ளது. அவர் உண்மையை கண்டவராக இருக்க வேண்டும். அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்ததைப் போல அர்ஜுனன் கிருஷ்ணரிடமிருந்து உபதேசங்களை பெற்ற பின்னர் நீங்கள் பரம உண்மை என்று கூறினான். நீங்கள் அர்ஜுனனிடமிருந்து உபதேசங்களை பெற்றால் அப்போது பரம உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அர்ஜுனுடைய உபதேசம் என்ன? அதனை நீங்கள் 10வது அத்தியாயத்தில் கண்டுபிடியுங்கள். புஷ்டகிருஷ்ணர் படிக்கிறார். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்பதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம்பிபும். அர்ஜுனன் கூறினார், நீரே பரபிரம்மம், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர், பெறப்பட்டவர், மிக பெரியவர். பகவத்கீதை 10வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் பிரபுபாதர் கூறுகிறார், வேதாந்த சூத்திரமும் கூறுகிறது. வேதாந்த சூத்திரமும் கூறுகிறது, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பரபிரம்மம் என்றால் என்ன என்பதை பற்றிய வினவுவதற்கு மனித பிறவியே உகந்த தருணமாகும். இங்கே பகவத்கீதையில் அர்ஜுனன் உணர்ந்துள்ளான், கிருஷ்ணரே நீங்கள்தான் பரபிரம்மன். எனவே நீங்கள் அர்ஜுனனை உங்களது குருவாக ஏற்க வேண்டும். கிருஷ்ணரை உங்களது குருவாக ஏற்க வேண்டும். அர்ஜுனன் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகவும் கிருஷ்ணரின் நண்பனாகவும் உள்ளான். குரு அவசியமானவர். ஆனால் பொய்யான குருவிடம் செல்லக்கூடாது. நீங்கள் ஏமாற்றப்படுவீர். எடுத்துக்காட்டாக, நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது சிகிச்சைக்காக மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் நீங்கள் உண்மையான மருத்துவரிடம் சென்றாக வேண்டும். மருத்துவ விஞ்ஞானத்தை பற்றி அறிவே இல்லாத ஏமாற்றுபவரிடம் செல்லக்கூடாது. அந்த ஏமாற்றுக்காரன் நான் மருத்துவன், நான் எம்டி என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளவும் ஏமாற்றுக்காரனிடம் சென்றால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர். நான் மருத்துவன், நான் எம்டி என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளலாம். ஏமாற்றுக்காரனிடம் சென்றால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர். குருவை அடைய வேண்டியது அவசியம் என்பது உண்மையே. திருப்பி சொல்கிறார். குருவை அடைய வேண்டிய அவசியம் என்பது உண்மையே. ஆயினும் உண்மையான குருவிடம் செல்வது அவசியம். யார் உண்மையான குரு? கிருஷ்ணரே உண்மையான குரு. அல்லது அர்ஜுனனைப் போல கிருஷ்ணரை யார் சரணம் அடைகிறார்களோ, அர்ஜுனனைப் போல கிருஷ்ணரை யார் கண்டார்களோ அவர்களும் உண்மையான குருவே.
அவர்களும் உண்மையான குருவே. அடுத்த தலைப்பு, கட்டுப்பாடான வாழ்க்கையே நாகரிகம் என்ற தலைப்பில் போடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிருஷ்ணர் கேட்கிறார், ஸ்ரீல பிரபுபாதரே, அடுத்த கேள்வி, ஆன்மீக வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு விரதங்களும் இதர உணவு கட்டுப்பாடுகளும் அவசியமா? ஸ்ரீல பிரபுபாதர் பதில் சொல்கிறார், நிச்சயமாக. ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அத்தகைய தவங்கள் அவசியமே. தபஸ்ய, அதாவது தவம் என்றால் தன்னிச்சையாக முன்வந்து சிரமங்களை ஏற்பதாகும். எடுத்துக்காட்டாக, தகாத பாலுறவு கூடாது, போதைப் பொருட்கள் கூடாது, சூதாட்டம் கூடாது, அசைவ உணவு கூடாது என்று நாம் பரிந்துரைக்கின்றோம். இந்த தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பவர்களுக்கு ஆரம்பத்தில் இது சற்று சிரமமானதாக இருக்கலாம். இருப்பினும் அந்த சிரமத்திற்கு மத்தியிலும் ஒருவன் இதை செய்தாக வேண்டும். இதுவே தபஸ்ய எனப்படுகிறது. அதிகாலையில் எழுதல் என்பது பழக்கமில்லாதவர்களுக்கு கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். ஆனால் அதை செய்தாக வேண்டும். இவ்வாறாக வேத வாக்குகளின் அடிப்படையில் நாம் செய்தாக வேண்டிய தவங்கள் சில இருக்கின்றன. நான் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம் என்று கூற முடியாது. இந்த தவங்களை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். எடுத்துக்காட்டாக, தன்னுணர்வை பெற விரும்புபவன் ஆன்மீக குருவை கட்டாயம் அணுக வேண்டும் என்று முண்டக உபனிஷத்தில் 1.2.12 கட்டளையிடப்பட்டுள்ளது. தத் விஜ்ஞான அர்த்தம் ச குரும் ஏவாபி கஷ்டேத்து. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம் என்று கூறவே முடியாது. இதை செய்தே ஆக வேண்டும். ஆன்மீக குருவின் ஆன்மீக குரு கட்டளைகளையும் சாஸ்திரங்களின் கட்டளைகளையும் நிச்சயம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அக்கட்டளை சௌகரியமாக உள்ளதா அசௌகரியமாக உள்ளதா என்பதை பொருட்படுத்தாமல் நீங்கள் அதனை பின்பற்றினால் அது தபஸ்ய எனப்படுகிறது. தபோ திவ்யம், மனித வாழ்க்கையானது இறைவனை உணர்வதற்கான தவத்தை குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்று மிகச்சிறந்த ஆன்மீக அதிகாரிகளில் ஒருவரான ரிஷபதேவர் கட்டளையிடுகிறார். ஆகவே நம்முடைய வேத நாகரிகத்தில் பல்வேறு விதிகளும் நியமங்களும் இருப்பதை காண்கிறோம். வாழ்வின் தொடக்கத்தில் ஒருவன் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். அவன் ஆன்மீக குருவின் இடத்திற்கு சென்று கடைநிலை சேவகனைப் போல செயல்பட வேண்டும். காட்டிற்கு சென்று விறகு பொறிக்க வா என்று ஆன்மீக குரு கூறினால் மன்னருடைய மகனாக இருந்தாலும் அவனால் அக்கட்டளையினை மறுக்க முடியாது. அவன் நிச்சயம் செய்தாக வேண்டும். கிருஷ்ணரும் கூட தமது ஆன்மீக குருவினால் காட்டிற்கு சென்று விறகுகளை பொறுக்கி வரும்படி கட்டளையிடப்பட்டார். அவரும் அதை செய்ய வேண்டியிருந்தது. கிருஷ்ணர் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள். அவரது தந்தையான நந்த மகாராஜரோ கிராமத்தில் வைசிய மன்னராக இருந்தார். இருப்பினும் கிருஷ்ணரால் அக்கட்டளையினை மறுக்க முடியவில்லை. அவர் அதனை செய்தாக வேண்டும். நீச்சபத்து, கடைநிலை சேவகனை போன்று செயல்பட வேண்டும். இதுவே பிரம்மச்சரியம். ஆன்மீக மாணவ பருவம், இதுவே தபஸ்ய மிகவும் முக்கியமானது என்பதால் இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். இதற்கு மாற்று வழி உண்டா என்னும் கேள்விக்கே இடமில்லை. பிரம்மச்சரிய வாழ்விற்கு பின்னர் ஒருவன் திருமணம் செய்து கொண்டு கிரகஸ்த வாழ்க்கை எனப்படும் இல்லற வாழ்வினுள் நுழையலாம். அதுவும் தவமே. அவனால் விரும்பிய போதெல்லாம் பாலுறவில் ஈடுபட முடியாது. அது அனுமதிக்கப்படுவதில்லை. மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே, அதுவும் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமே பாலுறவில் ஈடுபட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. எனவே இதுவும் தர்மமே, இதுவும் தவமே. தற்போதைய தருணத்தில் மக்கள் எந்த ஒரு தவத்தையும் பின்பற்றுவதில்லை. மனித வாழ்க்கையோ நியமங்களுக்கு உரித்தானது. அன்றாட சாதாரண விவகாரங்களில் கூட நியமங்கள் உள்ளன. நீங்கள் ஏதேனும் அவசர வேலைக்காக கார் ஓட்டினால் கூட சிவப்பு விளக்கை பார்க்கும்போது வாகனத்தை நிறுத்தியாக வேண்டும். எனக்கு இன்னும் சில நிமிடங்களே உள்ளன, நான் அவசரமாக செல்ல வேண்டும் என்று உங்களால் கூற முடியாது. நீங்கள் நிறுத்தியே ஆக வேண்டும்.
இதுவே தபஸ்ய. அதாவது உயர்ந்த கட்டளைக்கு ஏற்ப சட்டத்திட்டங்களை உறுதியுடன் பின்பற்றுவதே தபஸ்ய எனப்படுகிறது. இதுவே மனித வாழ்க்கையாகும். இருப்பினும் மிருக வாழ்வில் உங்களால் விரும்பியதை செய்ய முடியும். சாலையில் திரியக்கூடிய விலங்குகள் இடதுபுறமாக செல்லக்கூடும் அல்லது வலதுபுறமாக செல்லக்கூடும். அது ஒரு பொருட்டல்ல. அவை ஒழுங்கற்று செல்வது யாரும் குற்றமாக கருதுவதில்லை. ஏனெனில் அவை மிருகங்கள். ஆனால் மனிதன் அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றாவிடில் அவன் குற்றவாளி ஆகிறான். அவன் தண்டிக்கப்படுவான். அதே எடுத்துக்காட்டை பாருங்கள். சிவப்பு விளக்கை பார்த்த பின்னரும் நீங்கள் வாகனத்தை நிறுத்தாவிடில் தண்டிக்கப்படுவீர். ஆனால் ஒரு பூனையோ நாயோ சிவப்பு விளக்கை பொருட்படுத்த மாட்டேன், நான் செல்கிறேன் என்று நினைத்து மீறி சென்றால் அதற்கு தண்டனை கிடையாது. எனவே தபஸ்ய என்பது மனிதர்களுக்கு ஆனதாகும். வாழ்வில் முன்னேற்றம் காண விரும்புபவன் தவத்தை நிச்சயம் மேற்கொண்டாக வேண்டும். இஃது அவசியமானதாகும். புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், ஸ்ரீ பிரபுபாதரே, தபஸ்ய என்பதில் உணவு கட்டுப்பாடுகளும் உள்ளடக்கமா? ஸ்ரீ பிரபுபாதர் கூறுகிறார், அதுவும் தவமே. எடுத்துக்காட்டாக நாம் அசைவ உணவை தடை செய்கிறோம். உங்களுடைய நாட்டில் இது சற்று சிரமமானதாக இருக்கலாம். வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளுக்கு அசைவ உணவு பழக்கப்படுத்தப்படுகிறது. தாயானவள் பொடியாக்கப்பட்ட இறைச்சியை வாங்கி அதனை திரவ பொருளுடன் கலந்து கை குழந்தைகளுக்கு ஊட்டுகிறாள். இதனை நான் பார்த்துள்ளேன். இவ்வாறாக ஒவ்வொருவரும் அசைவ உணவுடன் வளர்க்கப்படுகின்றனர். இருப்பினும் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று நான் கூறுகிறேன். ஆகவே இதில் சில சிரமங்கள் இருக்கலாம். ஆயினும் தன்னுணர்வை அடைவதில் ஒருவன் தீவிரமாக இருந்தால் இக்கட்டளைகளை ஏற்றாக வேண்டும். இதுவே தபஸ்ய எனப்படுகிறது. தபஸ்ய என்பது உணவிற்கு பொருந்தும், தனிப்பட்ட நடத்தைகளுக்கும் பொருந்தும், மற்றவருடனான நடத்தைகளுக்கு பொருந்தும். இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கும் பொருந்தக்கூடியது. வாழ்வின் அன்றாட செயல்களில் தவம் இருக்கிறது. இவை அனைத்தும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன. மனதின் தவம், உடலின் தவம், வாக்கின் தவம் என்று பல வகைப்பட்ட தவங்கள் இருக்கின்றன. வார்த்தையை கட்டுப்படுத்துதல் என்றால் வாச்சாவேகம், கவனமின்றி தான் தோன்றித்தனமாக பேசுவதற்கான உந்துதல்களை கட்டுப்படுத்துவதாகும். நீங்கள் அபத்தமாக பேசுவதாக இருந்தால் கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேச வேண்டும். இதுவே தவமாகும். அதுபோலவே குரோத வேகம் எனப்படும் கோபத்திற்கான உந்துதலையும் கட்டுப்படுத்த வேண்டும். அதுவும் தபஸ்யமே. ஒருவன் கோபமடைந்து அதனை வெளிப்படுத்துவதற்காக அடுத்தவனை அடிப்பதற்கோ வேறு வன்முறையில் ஈடுபடுவதற்கோ விரும்பினால் தவம் அவனை கட்டுப்படுத்துகிறது. இதை செய்யக்கூடாது. இவ்வாறாக நாக்கு, வயிறு, பாலுறுப்பு ஆகியவற்றின் தொடர்பிலும் தவங்கள் இருக்கின்றன. ஒருவனால் விரும்பியபடி எல்லாவற்றையும் விரும்பிய நேரத்தில் உண்ண முடியாது. விரும்பியபடி பாலுறவில் ஈடுபட முடியாது. இவை அனைத்தும் சாஸ்திர கட்டளைகளுக்கு ஏற்பவே செய்யப்படுகின்றன. நான் காமத்தினால் உந்தப்பட்டுள்ளேன், ஆனால் என்னால் இதை செய்ய முடியாது. இது பொருத்தமான நேரம் அல்ல. இதுவே தபஸ்ய. இவ்வாறாக ஒருவன் உடல், மனம், வார்த்தை, தனிப்பட்ட நடத்தை, மற்றவர்களுடனான உறவு என எல்லாவற்றிலும் தவத்தை பின்பற்ற வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கை. தபோ திவ்யம். நீங்கள் மனிதனாக இருக்க விரும்பினால், அதிலும் குறிப்பாக ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் பெற விரும்பினால் சாஸ்திர கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டியது அவசியமாகும். இதுவே தபஸ்ய எனப்படுகிறது. படைப்பில் ஈடுபடுவதற்கு முன்பாக பிரம்மாவும் தவத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இது சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளதல்லவா? ஆம், தவம் இன்றியமையாதது. உங்களால் இதனை தவிர்க்க முடியாது. இவ்வாறு தவத்தை மேற்கொள்வதன் குறிக்கோள் என்ன?
தவமானது ஆன்மீக குருவின் மூலமாக முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு ஆனதாகும். யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ. ஆன்மீக குருவின் கருணையை அடைவதால் மட்டுமே பகவானின் கருணையை அடைய முடியும். இதுதான் கருத்து. இன்றைய கல்விக்கூடங்களில் யார் இந்த தவங்களை பற்றி கற்பிக்கின்றனர்? இவ்வாறு கற்பிக்கும் பள்ளியோ கல்லூரியோ எங்குள்ளது? மாணவர்கள் தங்களது ஆசிரியருக்கு முன்பாகவே புகைப்பிடிக்கின்றனர். இவையெல்லாம் சகித்து கொள்ளப்படுகின்றன, குற்றமாக கருதப்படுவதில்லை. இத்தகைய மாணவர்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இது விலங்குகளின் நாகரிகமாகும், மனித நாகரிகமே அன்று. இங்கே தவம் என்பது இல்லை, பிரம்மச்சரிய வாழ்க்கையும் இல்லை. தபோ திவ்யம், இறை உணர்வுடன் கூடிய தவங்களை கொண்டதே உண்மையான நாகரிகம். தபோ திவ்யம், திவ்யம் இறை உணர்வு. இறை உணர்வுடன் கூடிய தவங்களை கொண்டதே உண்மையான நாகரிகம். இந்த தவமானது புலன்களை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கும் பிரம்மச்சரிய வாழ்க்கையுடன் தொடங்குகிறது. இதுவே வாழ்வின் தொடக்கமாகும். அ ஆ இ ஈ என்று படிப்பதல்ல. பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்றால் கூட உங்களுடைய நடத்தை விலங்குகளை காட்டிலும் கீழானதாக இருக்கக்கூடும். நடத்தை பொருட்டல்ல. நீங்கள் இப்போது கற்றறிந்த மனிதராகிவிட்டீர். இல்லை, நாங்கள் இதனை ஏற்பதில்லை. அடிப்படை நல்லொழுக்க விதிகளின்படி இன்றைய உலகில் கல்வி கற்றவர் யார் என்பதை நாம் வினவலாம். உங்களுடைய நடத்தை விலங்குகளை காட்டிலும் கீழானதாக இருக்கக்கூடும். நடத்தை பொருட்டல்ல. நீங்கள் இப்போது கற்றறிந்த மனிதனாகிவிட்டீர். இல்லை, நாங்கள் இதனை ஏற்பதில்லை. அடிப்படை நல்லொழுக்க விதிகளின்படி இன்றைய உலகில் கல்வி கற்றவர் யார் என்பதை நாம் வினவலாம். கல்வி கற்றவனை சாணக்கிய பண்டிதர் பின்வருமாறு விளக்குகிறார். மாத்ருவத் பரதாரேஷு பரதிரவியேஷு லோஷ்டவத் ஆத்மவத் சர்வபூதேஷு எஃப் பஷ்யதி சபண்டிதாக. கற்றறிந்த மனிதன் மாற்றான் மனைவியை தாயாக பார்க்கிறான். மற்றவர்களின் செல்வத்தை தீண்டத்தகாத குப்பையாக பார்க்கிறான். மற்றவர்கள் அனைவரையும் தனக்கு சமமாக பார்க்கிறான். இதுவே கற்றறிந்த மனிதனின் அறிகுறியாகும். பகவத்கீதையில் 5.18 கிருஷ்ணரும் பண்டிதனை பற்றி விளக்குகிறார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினே சுனே சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹ. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன், கீழ்ஜாதி என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர். இதுவே கற்றறிந்த மனிதன் அறிகுறியாகும். பட்டங்களை பெறுவதால் யாரும் பண்டிதனாகுவதில்லை. பட்டங்களை பெற்றவனிடம் தவமும் நல்ல நடத்தையும் இல்லாவிடில் கிருஷ்ணர் அவனை மாயா அபகிருத ஞானா, இவனது அறிவு மாயினால் அபகரிக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறார். அவன் பல்வேறு விஷயங்களில் கற்றறிந்தவனாக இருந்தாலும் அவனுடைய அறிவை மாயை அபகரித்து கொண்டுள்ளது. அவன் அயோக்கியனாக இருக்கிறான், விலங்காக இருக்கிறான். இதுவே வேத நாகரிகத்தின் கண்ணோட்டமாகும். சரி, மேலே உள்ள பகுதியை அடுத்த பகுதியில் படிக்கலாமா? சரி, இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். கௌர பிரேமானந்தி. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். சாது மல்லி கி ஜெய்.